வந்தாங்க வரலாறுகள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நாம எவ்வளவுங்க மகர் கொடுக்கணும்? நாம எவ்வளவு மகர் கொடுக்கணும்? அல்லாஹ் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறான் என்று பார்க்குகின்ற நேரத்தில் அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், ஆத்தைத்தும் இஹ்தாஹுன்ன கின்தாரான்னு சொல்றான். மகரை நீங்க மனம் முடிக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு நீங்க கொடுக்கிற மகர் எவ்வளவு தெரியுமா? தங்க குவியலை கொடுங்கன்னாங்க. இன்னைக்கு யாருமே கல்யாணம் முடிக்க முடியாது, யாருமே திருமணம் முடிக்க முடியாது. அல்லாஹ் சொன்ன மாதிரி மகர் கொடுத்தா தங்க குவியலுக்கு எங்க போறது? நெல் குவியலே நம்மளால வாங்க முடியல, அரிசி குவியலே வாங்க முடியல, தங்க குவியலாக கொடுங்கள் அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மகர் கொடுத்தாங்க? 500 திர்ஹங்கள் 500 திர்ஹங்கள் கொடுத்தாங்க நம்ம சொன்னோம். அதே போன்று பெருமானார் தன் மகளுக்கு எவ்வளவு மகர் வாங்கினாங்க அதையும் பார்க்கணுமா இல்லையா? பெருமானார் மகர் கொடுத்தாங்க, மகளுக்கு எவ்வளவு மகர் வாங்கினாங்க. அலி ரலியல்லாஹு பெருமானார்கிட்ட வந்து, நாயகமே உங்க பாத்திமாவை எனக்கு மனம் முடிச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. பாத்திமா ரலியல்லாஹு எனக்கு மனம் முடிச்சு கொடுங்கன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கேள்வி கேட்டாங்க, மகர் எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, எதுவுமே இல்லை, வசதி இல்லை, நான் சம்பாதிக்கிறது எனக்கே சரியா போயிடுது, என்கிட்ட எதுவும் வசதி இல்லை நாயகமே, என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. என்ன செய்யறதுன்னா வீட்டுல போய் தேடி பாருங்க, ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க, மகரா கொடுத்துட்டு கல்யாணம் முடிங்கன்றான். அவங்க வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல போய் பார்த்தா போர் கவசம்னு ஒண்ணு இருக்கும், இரும்பு சட்டை, போர் கவசம், எதிரிகளுடைய அம்பை தாக்காம இருக்கிறதுக்காக போர் கவசம் இரும்பு சட்டை இருந்துச்சு. அந்த காலத்தெல்லாம் குண்டு தொலைக்காத சட்டையெல்லாம் இப்ப போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க போட்டுக்குவாங்க. போர்க்களத்துல அந்த ஒரு இரும்பு கவசம் மட்டும்தான் இருக்குன்னு தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது அந்த காலத்துல 10 திர்ஹம் மட்டும்தான் போகும், அதுக்கு மேல போகாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில என்ன செஞ்சாங்க, அந்த உருக்கு சட்டையை தூக்கி பிடிச்சி, இது யாரு எடுத்துக்கொள்கிறீங்க, ஏலம் விடுறேன்டாங்க ரசூல்லா. இது யார் விலைக்கு வாங்கி கொள்வது, ஏலம் விடுகிறேன் என்றாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருமே வாங்க மாட்டாங்க, இதை 10 திர்ஹத்துக்கு மேல வாங்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளை எடுத்து ஏலம் விடுகிறேன் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அது ஒரு புனிதமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய சஹாபாக்களிலே மிக முக்கியமானவர், எப்பொழுதுமே பெருமானாருடைய விஷயத்தில் மிக அவர்கள் தன்னுடைய விஷயத்தில் முன்னால் வரக்கூடியவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க, நாயகமே 400 திர்ஹங்கள் நான் கொடுத்துன்னு வாங்கிட்டேன். 400 திர்ஹங்கள் கொடுத்து அந்த என்ன செஞ்சாங்க, அந்த உருக்கு சட்டையை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அலியே 400 திர்ஹத்துக்கு பகரமாக மகராக வாங்கி கொண்டு என் மகளை உங்களுக்கு மனம் முடிக்கிறேன்டாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்க 500 திர்ஹங்கள் கொடுத்து மனம் முடித்தார்கள், தன் பிள்ளைக்கு 400 திர்ஹங்கள் மகர் வாங்கி கொண்டு மனம் முடித்தார்கள் என்பதாக வரலாறுகள்.